அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது தினம் ஒரு கணிதம் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்சிஎம் மட்டும்தான் இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். எல்சிஎம் அப்படின்னா மீசிமா, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள். தமிழில் சொன்னோன்னா மீச்சிறு பொது மடங்கு. இதை மீசிமான்னு சொல்லுவாங்க. இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீ போ மான்னு சொல்லுவாங்க. அதாவது மீச்சிறு இந்த பொது மடங்கு இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மடங்குன்னு இருக்கா, மடங்குக்கு என்ன டெஃபினிஷன்? மடங்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோன்னா அதோட மடங்கு அதே எண்ணுக்கு சமமாக இருக்கும், இல்லாட்டி அதை விட அதிகமாக இருக்கும். அதுதான் மடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மடங்கு அந்த எண்ணால் மீதியின்றி வகுப்படும். அதாவது அந்த எண்ணால் வகுப்படணும், அது மீதி 0 வரணும். அதுதான் மடங்குன்னு. அதை தான் நான் இங்கே சிம்பிளில் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டி அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ மடங்குகளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் இப்போ எடுத்திருக்க நம்பர் 7 அப்படின்னா, அந்த 7ஓட மடங்குகள் என்னன்னு சொல்லுங்கள். 7, 14, 21, 28, 35 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். இதுதான் 7இன் மடங்குகள். இதிலே அந்த மடங்குகளுக்கான டெஃபினேஷன் வந்துருச்சு. நம்ம எடுத்திருக்க நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டி அதை விட அதிகமாக தான் இருக்கும். அதுக்கும் கம்மியாக இருக்காதுங்கிறதும் தெரிஞ்சிருச்சா? மீசிமா, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம இப்போ ஒவ்வொரு மெத்தடாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மெத்தடு. அதுக்கு எடுத்துருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 3, 4. இந்த 3, 4 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 3ஓட மடங்குகள்லாம் எழுதுகிறோம். 3, 6, 9, 12, 15, 18 தென் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு எண்ணோட மடங்கு முடிவற்றவின் மேலே பார்த்தோமா, முடிவில்லாமல் அது வாட்டி இன்ஃபினிட்டி போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்து 4க்கு பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 16 தென் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குதா. சீமா ஃபஸ்ட்டு அந்த மடங்குகள் எழுதிட்டோம். சீனா சிறு, சின்னது, அதாவது காமனாக இருக்கிற நம்பரில் சின்னது. இதில் காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 12 இருக்குது, அடுத்து 24 இருக்குது. இன்னும் நம்ம எழுதினா நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதில் சின்ன வேல்யூ, அதாவது சிறு, மீச்சிறு, காமனாக 2க்கும் 3க்கும் 4க்கும் பொதுவாக இருக்கிறது சின்னதாக இருக்கிறது 12. இப்போ இந்த 3, 4க்கான எல்சிஎம், அதாவது மீசிமா 12 தாங்க ஆன்சர். நான் டெய்லி சொல்கிற சின்ன நோட்டில் சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெறுவது நீங்கள். நன்றி.